ஐயா இன்றைக்கி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பது பார்த்திங்கன்னா குழந்தையின்மை. அதாவது ஆண் மலடுன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு, பெண் மலடுன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு நம்ம பாரம்பரிய முறைப்படி சித்தர்கள் சொன்ன மூலிகையை கொண்டு எந்த ஒரு பக்க விளைவு இல்லாமல் நிறைய பேருக்கு இந்த குழந்தை மலடு என்ற பட்டத்தை இல்லாமல் அனைத்து பெண்களுக்கும் குழந்தைகள் உண்டு, அனைத்து ஆண்களுக்கும் புத்திர பாக்கியம் கிடைக்கும், ஆண்மை விருத்தியாகும். அப்படிப்பட்டதான் நம்ம அந்த சித்தர்கள் நூல்களை எழுதியிருக்கு. யாரும் மலடு கிடையாது, ஆணும் மலடு கிடையாது, பெண்ணும் மலடு கிடையாது. அப்படிப்பட்ட மருந்துகளை தான் நம்ம தயார் பண்ணி நம்ம நிறைய குழந்தையின்மைக்கு மருந்து கொடுத்து நிறைய பேருக்கு குழந்தை உண்டாயிருக்கு. அப்படிப்பட்ட மருந்துகள் நம்ம செஞ்சு கொடுக்குறோம். இது பார்த்திங்கன்னா நம்பர் 1. இது பார்த்திங்கன்னா காலை மாலை மருந்துடன் பசும்பாலில் சாப்பிடக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து. ரெண்டாவது பார்த்திங்கன்னா காலை 7 மணிக்கு பாலுடன் கலந்து குடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான மருந்துகள். மூணாவதாக பார்த்தீங்க, இது இந்த மாத்திரை உடலில் இருக்கக்கூடிய சூட்டை தணித்து அந்த விந்தணுக்கள் கட்டியாக இருக்கக்கூடிய ஒரு அணைகள். இந்த பொடி உங்களுக்கு உணவுக்கு பின் அரை ஸ்பூன் சாப்பிடக்கூடிய ஒரு மருந்து. இந்த மருந்து தாம்பத்திய நாள் மட்டும் சாப்பிடக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலை மாலையில் அரை ஸ்பூன் மருந்து பசும்பாலில் சாப்பிடக்கூடிய அற்புதமான ஒரு லேகியம். இந்த மருந்து பார்த்திங்கன்னா காலைல 6 மணி 7 மணிக்கு நல்லா 1 மணி நேரம் அந்த எண்ணெயை தலையில் தேய்ச்சி குளிக்கணும் சுடுநீரில். இப்படிப்பட்ட மருந்துகள் நம்ம பாரம்பரிய அந்த காலத்தில் இருக்கக்கூடிய முறைப்படி செஞ்சு நம்ம கொரியர் மூலமாக நேரடியாக வரவங்களுக்கும் நம்ம இந்த மருந்துகள் கொடுத்துட்டு வரோம். இந்த குழந்தையின்மை, ஆண் மலடு, பெண் மலடு இப்படிப்பட்ட பிரச்சனை உள்ளவங்க என்னை தொடர்பு கொள்ளுங்க. எளிமையான முறையில் நம்ம குணப்படுத்தலாம். நன்றி, வணக்கம்.